அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். எவ்வளவு பெரிய கஷ்டங்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, இந்த துஆக்களை நாம் ஓதினால் நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான். மிகச்சிறந்த துஆ அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய துஆ. இந்த துஆக்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று நாம் இந்த குர்ஆனை ஓதாதவர்களாக, இந்த குர்ஆனை படிக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். மாற்று மத சகோதரர்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து எத்தனையோ பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இந்த குர்ஆனை ஓதாமல், இந்த குர்ஆனினுடைய கருத்துக்களை விளங்காமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பொக்கிஷமான ஒரு குர்ஆன்! ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனிலே வைத்திருக்கின்றான். இன்றைய கால விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கக்கூடியதை அன்றைய அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒன்று இந்த குர்ஆன். இந்த குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் பொக்கிஷமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ரிலிருந்து, அவர்களுடைய சொந்த நாட்டிலிருந்து மதியனை நோக்கி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்திலே ஒன்றும் இல்லை, உணவில்லை, தங்குமிடமில்லை, அதே போன்று தொழில் இல்லை. அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணமும் முடித்திருக்கவில்லை. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனை நோக்கி போகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கே வைத்து அவர்கள் ஒரு துஆவை ஓதுகிறார்கள். என்ன துஆ? அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். மிகச்சிறந்த ஒரு துஆ. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த துஆக்களை ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலை நேரத்தில் இந்த துஆவை ஓதுகிறார்கள். மாலை நேரத்தை அடைவதற்குள் அவர்களுடைய 4 விதமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து வைத்தார். முதலாவதாக நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகள், அந்த மகளை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். அதே போன்று தங்குவதற்கு இடம் கிடைத்தது. அதே போன்று அவருக்கு வேலையும் கிடைத்தது. அன்பார்ந்த சகோதரர்களே, உணவும் கிடைத்தது. மிக முக்கியமான துஆ. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த துஆவை நீங்கள் ஓதி பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். அதனை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். பல பேர் ஓதி இந்த துஆவை ஓதி அனுபவப்பட்டவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த துஆவை ஓதுங்கள். உங்களுடைய எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மிகவும் விரைவாக அந்த தேவைகளை நிறைவேற்றி வைப்பார். அதிகமானோர் ஓதி பலனடைந்த துஆ. அதே போன்றுதான் குகைவாசிகள் ஓதிய துஆ அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபிலே குறிப்பிடுகின்றான். மிக முக்கியமான துஆக்களில் ஒன்று. அந்த குகைவாசிகள், அந்த 3 பேரையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவை ஓதியதன் காரணமாக 309 வருடங்கள் அல்லாஹ் அந்த குகையிலே அவர்களை உறங்க வைத்தான். எவ்வளவு இந்த துஆவினுடைய பரக்கத் என்று பாருங்கள். 309 வருடங்கள் அந்த குகைவாசிகள் அங்கே அந்த குகையிலே அல்லாஹ் உறங்க வைத்தான். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு எவ்வாறு இருக்கின்றது என்று பாருங்கள். என்ன துஆ? ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதவ் வஹய்யிஅ லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆதினா
من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. மிகச்சிறந்த துஆ. அந்த குகைவாசிகள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இந்த துஆவை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 309 வருடங்கள் அந்த குகைவாசிகளை அந்த குகையிலேயே உறங்க வைத்தான். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினான். மிகச்சிறந்த துஆ அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இந்த துஆக்களை நாம் அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல் குர்ஆனை ஓதாமல் அதனுடைய கருத்துக்களை விளங்காமல் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பொக்கிஷமான வார்த்தைகளை கொண்டதாக இந்த அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனித சமுதாயத்திற்கு நேர் வழிகாட்டியாக அல்லாஹ்விடமிருந்து வந்தது. வேற எந்த வேதத்திலும் இல்லாதவாறு மிகவும் சிறந்த வசனங்களை கொண்டதாக இருக்கின்ற மிகவும் பொக்கிஷமான ஒன்று இந்த குர்ஆன். இன்று இதனை நாம் ஓதாமல் விளங்காமல் நம்முடைய காலங்களை நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, 3வது துஆ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கிய பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நீங்கள் எந்த கஷ்டங்களில் இருந்தாலும் சரி இந்த துஆவை ஓதுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை உங்களை விட்டும் அல்லாஹ் நீக்கி விடுவார். நாம் எங்கு சரி கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒரு மீன் விழுங்கி ஒருவரை விழுங்கி அவரை வெளியே விட்ட கதை எங்கு சார் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆனால் மீன் விழுங்கிய பிறகும் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ்விடம் கேட்ட துஆ, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சுப்ஹானல்லாஹ். மிகச்சிறந்த வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், அதனை விளங்க வேண்டும். ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது அல் குர்ஆனிலே. நம்முடைய வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு மிகச்சிறந்த வசனங்கள் ஏராளம் இருக்கின்றது அல் குர்ஆனிலே. இதனை நாம் விளங்காமல் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் கடத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமாக அல்லாஹ்விடமிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மிகச்சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது அல் குர்ஆனிலே. ரப்பனா என்று ஆரம்பிக்கக்கூடிய கிட்டத்தட்ட 41க்கும் மேற்பட்ட துஆக்கள் அல் குர்ஆனிலே இருக்கின்றது. இவைகளை பற்றி அறியாதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு துஆக்களையும் நாம் இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு நாளும் நாம் பார்ப்போம். அல் குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய துஆக்கள் என்றவாறு இந்த துஆக்களை நாம் பார்ப்போம். மிகச்சிறந்த துஆக்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் ஓத வேண்டிய துஆக்கள். அல்லாஹ் இந்த துஆக்களை எவ்வாறு குறிப்பிடுகின்றான்? ஒவ்வொரு சம்பவங்களுக்கு பின்னால் இந்த துஆக்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தேவைகள் நிறைவேற ஓதினார்கள். காலையில் ஓதினார், மாலைக்குள் அனைத்தும் நடந்துவிட்டன. நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்க அல்லாஹ்விடத்திலே அந்த துஆவை ஓதினார்கள். அங்கே அதுவும் நடந்துவிட்டது. அதே போன்றுதான் குகைவாசிகள் அவர்கள் பாதுகாப்புக்காக அந்த துஆவை ஓதினார்கள். அங்கே 309 வருடங்கள் அல்லாஹ் அவர்களை உறங்க வைத்தான், பாதுகாப்பு கொடுத்தான். இதே போன்று ஏராளமான துஆக்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளில் இருந்து பாதுகாக்க இந்த அல் குர்ஆனினுடைய வசனங்களை ஓதியிருக்கிறார்கள். அதே போன்று நம்முடைய வீட்டில் பரக்கத் வேண்டுமா? அல் குர்ஆனினுடைய வசனங்கள் இருக்கின்றது. இந்த வசனங்களை நாம் ஓதுவதன் மூலம் நம்முடைய வீட்டில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, மிக முக்கியமான ஒன்று, மிக முக்கியமான பொக்கிஷமாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் விளங்காதவர்களாக, இதனை படிக்காதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, மாற்று மதத்தினரே நம்முடைய குர்ஆனை படிக்கின்ற பொழுது
நாம் இஸ்லாத்திலே இருந்து கொண்டு நாம் குர்ஆனை படிக்காதவர்களாக, குர்ஆனை ஓதாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் குர்ஆனுடைய வசனங்களை ஓதிவிட்டு அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்ப்போம். அப்பொழுதுதான் இந்த குர்ஆனினுடைய மகிமை நம்மளுக்கு விளங்கும். அன்பான சகோதரர்களே, வல்ல நாயன் இந்த குர்ஆனை ஓதி அதன்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.